அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த வீடியோவில் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை 1ஆம் தேதி 14/4/2025 பிரதமை திதி சுவாதி நட்சத்திரம் கூடிய நாளில் சித்திரை மாதம் பிறக்கிறது. மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னையில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் வக்ரம் அடைகிறார். ராகு மற்றும் புதன் சஞ்சரிக்கின்றனர். சித்திரை 13ஆம் தேதி ராகு கும்பராசிக்கு மாறுகிறார். கேது சிம்ம ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 17ஆம் தேதி புதன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 28ஆம் தேதி குரு மிதுன ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த சித்திரை மாதம் புதிய அதிர்ஷ்டங்களை வழங்கும்படியாக வந்திருக்கிறது. இந்த மாதத்தில் ராசிக்கு 8 கூடிய சூரியன் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் உச்சமடைந்து நிற்க போகிறார். யோகாதிபதியான சுக்கிரனும் உச்சமடைந்துதான் இருக்கிறார். பாதகாதிபதியான செவ்வாய் கிரகம் பலமிழந்து 7ஆம் இடத்தில் நிற்கிறது. இம்மாதத்தில் ஒரு குறை ஏற்படுகிறது எனில் அது ராகு கேது கிரகங்கள் வெற்றி ஸ்தானத்தை பாக்கியஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு 2 மற்றும் 8 ஆக அமரப்போவதுதான். ஆனாலும் எவ்வித பாதகமும் இவர்களால் உங்களுக்கு ஏற்பட விடாது. கவலை வேண்டாம். மற்ற கிரகங்கள் அற்புதமான அமைப்பில் வலம் வருகின்றன. எப்பேற்பட்ட சஞ்சலங்கள், பொருளாதார கெடுபிடிகள், இழுப்பறிகள் தொடர்ந்தாலும் அதற்கான விடிவு காலத்தை 8 தினங்கள் முடிவதற்குள்ளாகவே ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற ராகுவும் 9இல் அமர்ந்திருக்கிற மறைமுக யோகாதிபதியான கேது கிரகமும் 7ஆம் இடத்தில் நிற்கிற லாபாதிபதியான செவ்வாயும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதுவரை அனுபவித்து வருகிற அத்தனை சங்கடத்தில் இருந்தும் பொருளாதார கஷ்டத்தில் இருந்தும் மீளப் போகிறீர்கள். இம்மாதம் ஒவ்வொரு ஞாயிறு, வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் திடீர் பணம் காசு வரவுகளையும் வாகனம் பொன் பொருள் சேர்க்கைகளையும் மறைமுக தனலாபங்களையும் கிரகங்கள் கொடுக்க போகிறது. குடும்ப நிலைமை நல்லபடியாக நகரும். தேவை அத்தியாவசிய கடமைகள் இரட்டிப்பாக பூர்த்தியாகும். செலவுகள் கட்டுக்குள் வரும். சேமிப்பு உயரும். வாரிசுகளால் மன வாழ்க்கை ரீதியாக சங்கடங்களை கோர்ட் வழக்கு பஞ்சாயத்துக்களை சந்தித்து வருகிற திருவோணம் நட்சத்திர புதுமண தம்பதியினர் 2வது வாரத்தில் ஒற்றுமையாக போகிறார்கள். ஆரோக்கியம் சுகமாகவே தொடரும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் 13 தினங்கள் கடந்த பிறகு திடீர் ஏற்றங்கள் உண்டாகும். இளவயது இருப்பாளருக்கு திருமண வரன் அமையும். இளம் தம்பதியர்களின் புத்திர பாக்கியம் ஏக்கம் விலகும். சனி பகவான் மீன ராசியில் இருந்து தனது 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷப ராசியை பார்க்கிறார். ரிஷபம் சுக்கிரனின் வீடாகும். சுக்கிரன் கலை, யோகம், போகம், மோகம், சுகம் அனுபவித்தல், ஆடை ஆபரணம், அலங்காரங்களுக்கு காரகன் ஆவார். இவைகளில் பணம் விரயம் செய்ய நேரிடும். பெண்களால் பிரச்சனைகள், விரயங்கள் உண்டாகும். பெண்கள் ஜாதகனை ஏமாற்றி பணம் பொருட்களை பறித்து விடுவார்கள் அல்லது நீங்கள் அவர்களிடம் கொடுத்து இழந்து விடுவீர்கள். கவனம். பெண்களால் அவமானம், அவப்பெயரடைய நேரும். எனவே மகர ராசிக்காரர்கள் தன் குடும்பத்து பெண்களான தாய், மனைவி, மகள், சகோதரிகள் இந்த உறவு பெண்களிடம் மட்டும் நெருக்கமாக எதையும் சொல்லி செய்து கொள்ள வேண்டும். சனி பகவானுக்கு தான் இருக்கும் ராசியில் இருந்து தரும் பலன்களை விட அதன் பார்வை பலனை அதிகமான நன்மை தீமைகளையும் தந்து அனுபவிக்க செய்வார் சனி பகவான். அதனால்தான் புராண இதிகாச நூல்களில் சனியின் பார்வையால் தெய்வங்களை சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவித்ததாக எழுதி வைக்கப்பட்டது. சனி பகவான் தான் இருக்கும் மீன ராசியிலிருந்து தனது 6ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 8வது ராசியான சிம்ம ராசியை பார்க்கிறார். இந்த பார்வையால் 8ஆம் இடத்தில் இருந்து சனி எந்த விதமான பலன்களை தருமோ அதே போன்று பலன்களை தந்து அனுபவிக்க செய்வார். நீங்கள் இதுவரை சம்பாதித்து வைத்த சொத்து பணத்தையும் தற்போது சம்பாதிக்கும் பணத்தையும் வில்லங்கம், விவகாரம், வியாஜ்யங்களை தந்து அழிய செய்வார். புதிய தொழிலை ஆரம்பிக்க செய்தோ அல்லது செய்யும் தொழிலில் புதுமைகளை செய்ய வைத்தோ தொழிலை விரிவுபடுத்த செய்ய வைத்து விரயங்களை தந்து விடுவார் சனி பகவான். தன்னிடம் வேலை செய்யும் தொழிலாளர்கள் மூலம் பிரச்சனையை உருவாக்கி தொழிலில் உற்பத்தி குறைவு, வருமான லாபத்தை தடுத்து விடுவார். முன்பு வாங்கிய கடனையே கட்ட முடியாமல் தவிக்கும் உங்களை கற்பனையில் செயல்பட வைத்து அசட்டு தைரியத்தை தந்து கடன் வாங்க செய்து மேலும் கடனாளியாக்கி விடுவார். நீங்கள் பிறரிடம் கொடுத்த பணம் கடனை கேட்க சென்றால் பகையை உருவாக்கி விடுவார். நண்பர்கள் மற்றவர்கள் பேச்சை கேட்டு பிறரை நம்பி செய்யும் செயல்களிலும் புதிய முயற்சிகளிலும் ஈடுபட செய்து தடை தாமதங்களை தந்து வெற்றியடைய முடியாமல் தடுத்திடுவார்.
மேலும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து பயிற்சியாகி இப்போது சிம்ம ராசிக்கு வந்துள்ளார். சனியின் இந்த 6ஆம் பார்வை சம்பந்தம் கேதுவின் மீதும் பாய்கிறது. கேது சாப கிரகமாகும். இந்த சனி கேது பார்வை சம்பந்தம் தொழில் முடக்கம், தொழில் தடை, பதவி இழப்பு என்ற பல சிரமங்களை தந்துவிடும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். ஏழரை சனியின் பிடி தளர்கிறது. உங்களுக்கு இப்போது ஏழரை சனியின் கடைசி சுற்றல். 5 வருட கால பட்ட சிரமங்களுக்கு ஆறுதலாக ஒரு நன்மை செய்வதாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் சனி பகவான் வாக்களித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கேற்ப சில உண்மை நிகழ்வுகளும் கூறப்படுகிறது. ஸ்ரீ கண்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் சனி பகவானை திருமணம் செய்து வைத்த சம்பவம் இதற்கு உதாரணமாக கூறப்பட்டுள்ளது. குடும்ப நிம்மதியை பாதித்து வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று இம்மாதம் நல்லபடி தீரும். இருப்பினும் தனஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்படுவதால் சக்திக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். திட்டமிட்டு செய்யாவிடில் கடன் வாங்க நேரிடும். திருமண முயற்சிகளில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் விலகி நல்லவரன் அமையும். ஆரோக்கியத்திலும் நல்ல அபிவிருத்தியை காண முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். புத்திரஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஜென்ம ராசியை பார்ப்பதால் பல பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் யோகமும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும். வேலை இல்லாமல் வருந்திய பலருக்கு சிறு முயற்சிகளிலே வேலைகள் கிடைக்கும். வேலை வாங்கினாலும் கூலி கொடுப்பவர் சனி பகவானே என்ற பெருமையும் அவருக்கு உண்டு. அந்த உண்மையை இப்போது அனுபவத்தில் காண்பீர்கள். நிரந்தர நோய் என கருதி சிகிச்சை பெற்று வரும் மகர ராசியினருக்கு உபாதைகள் பெருமளவில் குறைவதை அனுபவத்தில் பார்க்கலாம். மனதை அரித்து வந்த கடன்கள் அடைந்து நிம்மதி பெறுவீர்கள். சனி பகவான் துன்பத்தை கொடுப்பதில் தயங்காதவர் என்றால் அத்துன்பத்தை போக்குவதிலும் அவரேதான். உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். உத்தியோகத்துறை ஜீவன காரகரான சனி பகவானின் அதிகாரத்தில் தான் உள்ளது. 5 வருட காலமாக ஏழை சனியின் தாக்கத்தினால் மன நிம்மதி இழந்து பல பிரச்சனைகளையும் வேலை பார்க்கும் இடத்தில் அனுபவித்து வந்த உங்களுக்கு இப்போது பல நன்மைகளை அளித்து சாந்தப்படுத்துவதாக கூறப்படுகிறது. தற்காலிக பணியில் உள்ள அன்பர்கள் தங்கள் பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவீர்கள். வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வமுள்ள இளைஞர்கள் இம்மாதம் அதற்காக முயற்சிக்கலாம். வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம். சந்தை நிலவரம் இம்மாதம் முழுவதும் சாதகமாக உள்ளதால் உங்கள் சரக்குகளுக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்கும். புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு உகந்த மாதம் இது. பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை அளிக்கும். கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். கலைத்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சாதகமாக வலம் வருவதால் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் உயரும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். சிறு தயாரிப்பாளர்கள் புது படங்களை எடுப்பதற்கு ஏற்ற மாதம் இதுவே. சரித்திரம் மற்றும் ஆன்மீகம், சமூக நலன்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ள திரைப்படங்கள் அமோக வெற்றியை தரும். அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். மிகவும் அனுகூலமான மாதம் இது. மக்களிடையே செல்வாக்கு உயரும். உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு சிலர் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடும். தசா புத்திகள் அனுகூலமாக இருப்பின் கட்சியில் புதிய பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும். மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். கல்வி முன்னேற்றம் எவ்வித தடங்களும் இன்றி நீடிக்கிறது. சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்தல் அவசியம். சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லது. உங்கள் நற்பெயருக்கு சிறிது களங்கம் ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளது. தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இது உதவும். விவசாயத்துறையை பற்றி பார்க்கலாம். விவசாயத்திற்கு அத்தியாவசியமான சூரியனும் பூமி காரகரான செவ்வாயும் அனுகூலமாக இல்லை. வயல் பணிகளில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். அடிப்படை வசதிகளுக்கு குறைவிராது. இருப்பினும் உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினமே. கால்நடைகளின் பராமரிப்பில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். குரு மற்றும் சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை ஏதும் ஏற்பட வாய்ப்பில்லை. சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் வலம் வருவதால் அதிக உஷ்ணத்தினால் இரத்த அழுத்தம், தலை சுற்றல், கால் கைகளில் வலி ஆகிய உபாதைகள் ஏற்படும். கூடிய வரையில் கடின உழைப்பை குறைத்துக் கொள்ளவும். ஜோதிட கலையில் மருத்துவ ஜோதிடம் என்றொரு தனிப்பிரிவே உள்ளது. குறிப்பிட்ட கிரக சஞ்சார நிலைகளில் நாம் எவ்விதம் நம் உடல்நலனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என வழிகாட்டியாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, அனுகூல நட்சத்திரங்கள்: சதயம், ரேவதி, அஸ்வினி, ரோகிணி, திருவாதிரை,
பூசம், மகம், உத்திரம், அஸ்தம், விசாகம், அனுஷம், மூலம், பூராடம். அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 14, 15, 18, 20, 22, 25, 27, 29 மற்றும் 30. மே 1, 2, 4, 6, 8, 11, 13, 14. பரிகாரம்: ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து ஸ்ரீ சுப்பிரமணியர் அபிஷேக அர்ச்சனை ஆராதனை செய்து வழிபடவும். வெள்ளிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு செய்யவும்.